பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் மற்றும் நியூ இயர் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஆமென். சரி, இன்றைக்கு இந்த வீடியோவில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியாக இருந்து நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த அடுத்த வருஷத்துக்குள்ளாக நாங்கள் போக போகிறோம். என்னுடைய வீடியோ பார்க்கிற நேயர்களுக்கு உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நான் சொல்லணும்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள், வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். சரி, எந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்தாரோ அது எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பட் 2025 ஆண்டில் ஒனேசிமஸ் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் யூடியூப் சேனல் எத்தனை பேர் பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற 2025 ப்ராமிஸ் என்னன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது என்னன்னா, அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, 2024 ஆண்டில் நீங்கள் எப்படி வேதனையோடு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, எவ்வளோ வேதனை சந்தித்தீங்க எனக்கு தெரியாது, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தை எடுக்கிறீங்க என்பது எனக்கு தெரியாது. பட் உங்களுடைய கஷ்டத்தையும் வேதனையும் எல்லாவற்றும் அறிந்த கர்த்தர் தாமே உங்களுக்கு சொல்லுகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். உங்களுடைய சஞ்சலம் நீங்கும், உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போம். இனி அந்த துக்க நாட்களுக்கு பதிலாக உங்களுக்கு தேவன் சந்தோஷத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வீட்டில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய குடும்ப அந்த பிரச்சனை நடுவுல கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நான் சந்தோஷத்தை தருவேன். ஆமென் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவன் சொல்கிறார், உங்களுடைய சஞ்சலத்தை நீங்க அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தர் சொல்கிறாருங்க. இந்த வார்த்தைகளை கேளுங்க, இந்த வார்த்தைகளை நம்புங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் அந்த வருஷத்துல 2025 ஆண்டுல இந்த வாக்கின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்வாராக. ஆமென். நம்புறீங்களா? இன்னொரு முறை சொல்றேன், உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். இது ஓன்லி யூடியூப் நேயர்களுக்கு மாத்திரமே. என்னுடைய ஒனேசிமஸ் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் யூடியூப் சேனல் எத்தனை பேர் பார்க்கிறீங்களோ அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வாராக. God bless you. Praise the Lord.